அடேங்கப்பா, நம்ம குடியாத்தத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான புற்று கோயில் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓம் சக்தி புற்றுக்கோயில் எங்க இருக்குதுன்னா, நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த குடியாத்தம் ஆர்எஸ் பகுதியில் உள்ள பெரியான்பட்டை கிராமத்தில் ஓம் சக்தி புற்று அம்மன் எழுந்தருளியுள்ளது. ஓம் சக்தி புற்றுக்கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அம்மாவை தேடி வர்றவங்களுக்காக எல்லாமே இங்கே அம்மா கொடுக்குறா. நம்மளுக்காக எந்த ஒரு குறையும் கிடையாது. இங்கே வர்றவங்களுக்கு இந்த நாகஜாட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் அடித்தா உடம்பு வலியோ நிறைய பிரச்சனைகள் தீரும், இந்த செய்வினைகள் அது எல்லாமே தீர்ற மாதிரி நாகஜாட்டி இருக்குது. அதில் அடித்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வீட்லேயும் இல்லை, எந்த ஒரு இதையும் இல்லை. குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தையும் தரா அம்மா. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தை நிறைய கொடுத்துருக்கா. இங்கே வர்றவங்களுக்கு நிறைய நோயோடு வந்தவங்களுக்கு எல்லாரும் நல்லா ஆக்கி அமுச்சிருக்கோம். எப்படியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாம் வரணும் அப்படின்றதுனால இந்த இது நாங்கள் இது பண்ணுறோம். நான் பேரணம்பட்டிலேருந்து இங்கே வரேன். கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஒரு 9 வருஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் எனக்கு அந்த அம்மா வந்து கனவுல தோணினாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் பார்க்கும்போது சின்னதாக ஒரு புத்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கோயில் வந்து மேலே வந்துச்சு. எனக்கே உடல் நோய் அதிகமாக இருந்தது. மாத்திரை மருந்து என் டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சாப்பிட சொன்னாருங்க. இந்த இடத்துல வந்து அம்மானை வேண்டின்னு தீர்த்தம் மட்டும் தான் சாப்பிட்டேன். அது நோய் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் மாத்திரையே சாப்பிட்றதில்ல. இங்கே வந்து வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை கண்டிப்பாக நடக்கும் இங்கே. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமினா ரொம்ப பௌர்ணமிக்கு உற்சாகமாக இங்கே ஊஞ்சல் சேவை இப்போ செய்வாங்க. இங்கே இது ஓம் சக்தி அம்மன் புற்றுக்கோயில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கும் சிறப்பு வந்து அமாவாசை பௌர்ணமி பூஜைக்கு எல்லாம் வந்தால் சிறப்பு நல்லது நடக்குது. ஒரு குறைன்று வந்தால் எல்லாருக்கும் நல்லது தீர்த்து கொடுக்குறா. நாங்கள் அமாவாசை பௌர்ணமி ஆனால் இந்த கோயிலில் வந்து இரவு தங்கிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் எழுந்து போகிறோம். எங்களோட குறையெல்லாம் அந்த அம்மா தீர்த்து கொடுக்குறா. நல்லது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆகியும் திருமணம் ஆகாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து வணங்கினா உடனடியாக திருமணம் ஆகுன்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த புற்று அம்மனை மனசார வேண்டிக்கிட்டா சீக்கிரமே அந்த அம்மனே உங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நம்மளை கைவிட்ட போதிலும் நாம மனசார வணங்குறது அந்த கடவுளோட சக்தியை தான். அந்த கடவுளோட சக்தியான இந்த புற்று கோயில் அம்மனுக்கு அதிக அளவில் சக்தி இருக்கிறதா அங்க இருக்கிற பொதுமக்களும் பக்த கோடிகளும் நம்புறாங்க. அது நல்ல விஷயம்னா எனக்கும் அது நல்லது தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.